என்னுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நடித்த அந்த நினைவுகள், அவரோட நேருக்கு நேரா பேசி பழகுன அந்த நாட்கள், அந்த நினைவுகள்லாம் மனசுல வந்து ரொம்ப ஒரு சிலிர்ப்பு, மனசெல்லாம் சிலிர்ப்பா இருக்கு. அந்த பழைய நாட்கள் இந்த மாதிரி நேருக்கு நேரா அவரோட உட்கார்ந்து பேசுறதுக்கோ பழகுறதுக்கோ வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அது எனக்கு கிடைச்சத பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இந்த விழாவில் புரட்சி தலைவருடைய இதயக்கனி 225 நாள் ஓடி இருக்கு. 2வது தடவை ரிலீஸ் பண்ணி இந்த விழாவில் என்னை கூப்பிட்டு ஒரு மரியாதை பண்ணியிருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. இல்லை, புரட்சி தலைவருடைய படங்கள் எல்லாமே எல்லா விதமான இவங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா விதமான மக்களுக்கும் பிடிக்கும். அவர் வந்து படத்தை படமா ஒரு பொழுதுபோக்கு படமா நினைச்சு எடுக்கல. தாய் மேல அன்பு வேணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தர்மம் தலை காக்கும், இந்த உழைச்சி சாப்பிடணுங்கிறது முக்கியமா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கார். அதனால அது ஒரு பொழுதுபோக்கு படமா நினைக்க முடியாது, ஒரு நல்ல சிந்தனை உள்ள படங்கள். அது சுவாரஸ்யமான விஷயமா இருக்கிறதுனால தானே இவ்வளவு நாள் ஓடுறது, மறுபடியும் ஜனங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு பார்க்கறதுக்கு. நன்றி, வணக்கம்.